வணக்கம். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி பக்கத்தில் ஒரு ஊர்லேருந்து ஒரு சின்ன ஊர். அதில் நம்ம போட்டு கொடுத்துருக்குறோம். ஒரு ஹைப்ரிட்டு 3 கிலோவாட்டு ஆன் கிரிட் ஹைப்ரிட் சிஸ்டம். இந்த ஹைப்ரிட் சிஸ்டம் வந்துட்டாலே நிறைய பேர் வீட்டுக்கு யூஸ் பண்ணுற யூபிஎஸ் இருக்கும். அது பேர் பிசியூன்னு சொல்லுவாங்க. அந்த யூபிஎஸ்சில் வந்து ஒரு பேட்டரியை கனெக்ட் பண்ணி அது ஹைப்ரிட்னு சொல்லுவாங்க. அது பழைய காலத்து ஹைப்ரிட்டு. அந்த பழைய காலத்து ஹைப்ரிட்டுக்கும் இப்போ வந்திருக்கிற ஹைப்ரிட்டுக்கும் 100க்கு 100% வித்தியாசம் இருக்குது. அதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த வீட்டில் நம்ம போட்டு கொடுத்துருக்குறது 3 கிலோவாட் பேனலு, 5 கிலோவாட் இன்வெர்ட்ரு. ஃப்யூச்சரில் நீங்கள் இன்னொரு 3 கிலோவாட் கூட இந்த இன்வெர்ட்டரில் நீங்கள் சேர்க்கலாம். அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி உடையது. ஒரு 5 ஏசி வரைக்கும் கூட ரன் பண்ணும். கரண்ட்டு பில் ஓடாது. கரண்ட்டு இல்லைனாலும் ஏசி ஓடும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஹோம் யூபிஎஸ்சில் ஒரு பிசியூ மாதிரி செட் பண்ணி ஹைப்ரிட்டு போட்டோம்னா தண்ணி மோட்டாரு, ஏசி எல்லாம் ஓடாது. லைட்டு, ஃபேன் மட்டும் ஓடும். இது பழைய காலத்து ஹைப்ரிட்டு. ஆனால் இது மாதிரி ஆன் கிரிட்டு இன்வெர்ட்டர்லேயே ஹைப்ரிட்டாக வரக்கூடியதில் வந்து இன்பில்ட்டாக 0 எக்ஸ்போர்ட் இருக்கும். நீங்கள் சோலார் சிஸ்டத்தை இன்ஸ்டால் பண்ண அன்னைக்கே சிஸ்டத்தை ஆன் பண்ணலாம். அப்போ எக்ஸ்போர்ட்டும் ஆகாது. வீட்டுக்கு தேவையான பயன்பாடு வந்துக்கிட்டு இருக்கும். ஆன் கிரிட்டு சிஸ்டம் மட்டும் நம்ம போடும்போது நம்ம ஒரு 10 நாள் அந்த இபி மீட்டரை மாற்றுற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த சிஸ்டத்தை ஆஃப் பண்ணி வைக்கணும். ஆனால் ஹைப்ரிட் சிஸ்டத்தில் அப்படி கிடையாது. இன்ஸ்டால் பண்ண அந்த நிமிஷத்துலேருந்தே சோலார் பவரை நம்ம என்ஜாய் பண்ணலாம். அதே மாதிரி கரண்ட்டு கட் ஆகிட்டா கூட 3000 வாட்ஸ் நம்ம போட்டிருக்கோன்னா 3000 வாட்ஸும் அப்படியே வீட்டுக்குள்ளே வரும். நீங்கள் எதுவுமே தங்கு தடை இல்லாமல் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். நீங்கள் அதனால் நம்ம வீடு வந்து ரொம்ப லக்ஸூரியஸாக சொஃபஸ்டிகேட்டடாக ஒரு வீடு வேணும், அதில் சோலார் பவர் ஃபுல்லாக நானே ஜென்ரேட் பண்ணிக்குவேன், கரண்ட்டு கட் ஆனாலும் கரண்ட் இருந்தாலும் எனி டைம் என் வீட்டில் வந்து பவர் இருக்கணும், நான் எதையுமே இழக்க விரும்பலை, நான் லக்ஸூரியஸாக வாழணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா லேட்டஸ்ட்டு டெக்னாலஜியில் அதுக்குரிய ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. குறிப்பாக இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸு, ஸ்கூல்ஸு இது மாதிரி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம். இந்த ஸ்கூல் பர்டிகுலராக ஸ்கூல் காலேஜ் எல்லாம் பகல் நேரத்தில் ரன் ஆகக்கூடியது. காலையில் ஒரு 8 9 மணிலேருந்து சாயங்காலம் 4:30 5 மணிக்குள்ளே முடியக்கூடியது. அவங்களுக்கு இந்த மாதிரி ஹைப்ரிட் சிஸ்டம் போடும்போது இபியில் போய் நீங்கள் பெர்மிஷன் வாங்க வேண்டியதில்லை, சேஃப்டி சர்டிஃபிகேட் வாங்க வேண்டியதில்லை, அதுக்காக லட்சக்கணக்கான பணம் செலவு பண்ண வேண்டியதில்லை.